ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஃபைனல் மாடல்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 ஆல்ரெடி மேக் பண்ணது நீங்கள் ப்ரீவியஸ் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு மாடலுமே நம்ம ஒவ்வொரு ஆர்ட் போர்டு நம்ம கிரியேட் பண்ணோம். ஆர்ட் போர்டு எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஒன்றுமே நம்ம ஆர்ட் போர்டு தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே தான் யூஐன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த 4 யூஐ பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நிறைய பண்ணலாம், ஒரு 15 ஒரு 20 கூட பண்ணலாம், ஓகேவா? பட் பேசிக் தெரிஞ்சிச்சு. நான் ஆல்ரெடி இந்த டூல்ஸ் வச்சு என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன ஷேப்ஸ் கிரியேட் பண்ண முடியும், அந்த டூல்ஸ் எந்த பர்பஸ்க்காக, அண்ட் பிளகின்ஸ் எப்படி கெட் பண்ணுறது, அந்த பிளகின்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம், ஓகேவா? இதை வச்சுட்டு நம்ம ப்ராப்பரான ஒரு யூஐ வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு அவுட்புட்டை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அடாப்ல நம்ம பார்க்குற லாஸ்ட் மாடியூல். இதுக்கப்புறம் மாடியூல் இருக்குது, பட் நம்ம அந்த ஃபிக்மாவில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்மாலையும் நம்ம பிகினர்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபிக்மா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இதே டூல்ஸ் அண்ட் இதே தான் இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபிக்மா வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். அது வந்து மொபைல் ஆப்பும் இருக்குது, அது ஃப்ரீ சாஃப்ட்வேர். அடாப் மாதிரி கிடையாது. அடாப் ட்ரையல் வெர்ஷன் கொடுப்பாங்க, ஃப்ரீ வெர்ஷன் கொடுப்பாங்க, பட் ஃபிக்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் இருக்கும். ஸோ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ரோட்டோடைப் பண்ண போகிறேன். இங்கே 3 டேப்ஸ் இருக்கும், ஓகேவா? டிசைன், ப்ரோட்டோடைப் அண்ட் ஷேர் அப்படின்னு சொல்லி 3 டேப்ஸ் இருக்கும். ஸோ நான் ப்ரோட்டோடைப் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் நான் ப்ரோட்டோடைப் போகணும், ஓகேவா? நான் இங்கே சில ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 4 இருக்குது. இப்போ நான் ஒன்று கனெக்ட் பண்ண போகிறது எப்படின்னா, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே போனோடனே ஒரு சேட் யூஐ வந்து கிரியேட் ஆகும், அதாவது சேட் மாதிரி கிரியேட் ஆகும். அண்ட் தென் நீங்கள் அந்த சேட்டுக்குள்ளே போகலாம். அப்போ இந்த மாதிரி இது வரும். ஸோ இந்த மாதிரி கனெக்டதுக்கு தான் நம்ம ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக இதில் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி மொபைலில் பார்க்க முடியாது. இந்த ப்ரோட்டோடைப், இந்த ப்ரிவியூ ஆப்ஷன் வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டமில் பண்ணலாம், உங்கள் லேப்டாப்பில் பண்ணலாம். பட் மொபைலில் என்னோட அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களால் டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ அந்த ப்ரோட்டோடைப் எப்படி பண்ண போகுது அப்படின்னு சொல்லி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாடலில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பட் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் யூஐ டேப், ஐ மீன் ஆர்ட் போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ட் போர்டு வந்து லிஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே டூல்ஸ் லிஸ்ட் ஆகும், ஓகேவா? அண்ட் சம் ஆஃப் த பிளகின்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ப்ரோட்டோடைப் போனீங்க அப்படின்னா சேம் திங், பட் டூல்ஸ் நிறைய டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா ப்ரோட்டோடைப்புக்கு நம்ம என்ன திங்ஸ் வேணுமோ அது மட்டும் டிஸ்பிளே ஆகும், ஓகேவா? இப்போது நான் பட்டை கிளிக் பண்ணுறேன். நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன், ஓகே? நான் பட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு ஒரு அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகணும், ஓகேவா? இப்படி ஒரு ஐக்கான் வரும். நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி எந்தோட கனெக்ட் ஆகணுமோ அதோட கனெக்ட் பண்ணால் போதும், ஓகேவா? ஜஸ்ட் கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் இன்சைட் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆப்ஷன் இருக்கும். நாங்கள் டச் பண்ணால், அதாவது டேப்ன்றது டச்சுன்னுவோம்ல, டேப் பண்ணால் அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அதே பல ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ராகு, கீ அண்ட் கேம் பேடு, வாய்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? டிஃபால்ட்டுக்கு ஆப்ஷனும் பெஸ்ட்டாக இருக்கும், பார்க்க ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சேட்டை நான் கிளிக் பண்ணால் அகைன் ஹோம் ஸ்க்ரீன் வர்ற மாதிரி நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் மட்டும் பண்ணால் போதும். பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சு கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் நீங்கள் இன்னும் அதை கனெக்ட் பண்ணி விரும்பினா அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ இந்த பர்டிகுலர் ஐக்கான் வந்து எனக்கு வந்து இந்த வீடியோ கால் போகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஓகேவா? இப்போது இந்த பர்டிகுலர் சேட் ஐக்கான் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து இந்த சேட்டுக்குள்ள இசபெல்லா அப்படின்ற ஒரு சேட்டுக்குள்ளே போகும், ஓகேவா? அந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பர்டிகுலர் இந்த கட் கொடுத்தேன் அப்படின்னா திருப்பி சேட்டுக்குள்ளே போகிற மாதிரி நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 4 தான் பண்ணியிருக்கோம், அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். அந்த ஐக்கான் வரும், உங்களுக்கு எங்கே வேணுமோ. இப்போ இந்த கட் பண்ணால் திருப்பி சேட்டுக்குள்ளே போகும்ல, ஸோ அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் அவ்வளோதான். நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், ஐ மீன் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும், ஒவ்வொரு பிக்சருக்கும், ஒவ்வொரு ஷேப்ஸுக்குமே நீங்கள் வந்து இந்த ப்ரோட்டோடைப் பண்ண முடியும், ஓகேவா? அண்ட் இன்னொரு டிப்ஸ் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து லைக் ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு ட்ராயிங் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் போய் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ட்ராயிங் மேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ண போகிறீங்களோ முன்னாடியே அது ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நம்ம கலர் பிக்கர் பற்றி பார்த்தோம், ஓகேவா? நம்மளுக்கு அந்த ஒரு எஃபர்ட் தேவைப்படல. மேபி நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கலர் பிக்கர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி நம்ம எல்லா ப்ரிவியூ பண்ணி முடிச்சாச்சு. 3 வே இருக்குது, அதாவது இந்த ப்ரிவியூ பார்க்குறதுக்கு, ஓகேவா? இங்கே இந்த 3 ஐக்கான்ஸ் நான் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், ஒரு ப்ரொஃபைல் போட்டு. அது எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் டீம்ஸ் கூட ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் டீமாக சேர்ந்து இந்த யூஐ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டீம் மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணலாம், ஓகேவா? நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் உங்கள் டீம் மெம்பருக்கு அனுப்புவீங்க. அவங்க ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், இல்லை வெறும் பார்க்க மட்டும் செய்யலாம். அந்த ஆப்ஷன் நீங்களே அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. மோஸ்ட்டாக எல்லா யூஐ பிளாட்ஃபார்ம்லேயும் அது இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது அனதர் டூல். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாம் ப்ரோட்டோடைப்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே சொல்கிற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக மொபைலில் எப்படி பார்க்க முடியாது அப்படி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் அதை கிளிக் பண்ணுறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா மொபைலில் வர மாதிரி எனக்கு வந்துச்சு. நான் ஹே பட் அப்படின்னு கனெக்ட் பண்ணேன், இந்த சேட்டுக்குள்ளே போகுது. திருப்பி இதை கிளிக் பண்ணால் இங்கே போச்சு, நான் கிளிக் பண்ண ஞாபகம் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணால் அகைன் ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். ஓகேவா? இப்போ நான் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சேட் இசபேலா சேட் கனெக்ட் பண்ணியிருந்தேன், உள்ளே போனால் சேட் யூஐக்குள்ளே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அகைன் இதை நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வெளியே வர்றதுக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஐகான்ஸ்க்கும் எல்லா ஷேப்ஸுக்குமே நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த காலோட யூஐ நம்ம பண்ணல, அதுக்காக நான் இந்த மாதிரி வீடியோ கால் யூஐ கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதுவுமே சேம், நீங்கள் பேக் கொடுத்தீங்கன்னா பின்னாடி வந்துடும். ஓகேவா? அகைன் இது கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். அண்ட் வெரி வெரி எப்படி சொல்லலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது, ரொம்ப கஷ்டம் இல்லை. கட் பண்ணினா அகைன் சேட்டுக்கு போயிடும், நீங்கள் பேக் வந்துக்கலாம். ஸோ எல்லாமே இதில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுத்த ஷேப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது எல்லாமே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் அபவுட் அந்த ஆப்ஷனில் வந்து இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த சேம் டைம் இங்கே பண்ணுறது எல்லாமே நாங்கள் போஸ்ட்டும் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னும் நம்ம மாடல்ஸ் கண்டினியூ பண்ண தான் போகிறோம். ஓகேவா? இதுதான் ப்ரோட்டோடைப், ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மொபைலில் போய் பார்க்குறதுக்கு பதிலாக இப்படி உங்கள் சிஸ்டம்லேருந்தோ லேப்டாப்லேருந்தோ மொபைல் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்க முடியும். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு யூஸ் த Adobe XD. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபிக்மா பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது, இன்னும் டீப்பாக வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு சிம்பிளாக 4 தான் பண்ணேன், அந்த 4மே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னும் நீங்கள் வந்து இப்போ இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணலாம். இன்னும் நம்ம டீட்டெயிலாக வீடியோ போனால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னும் டீட்டெயிலாகவே இதை இன்னும் எவ்வளோ நிறைய மெத்தடில் கனெக்ட் பண்ண முடியுமோ நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோட ஃபைனல் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ ஃப்ரீயாக என்கிட்ட நீங்கள் கேட்கலாம், மனசு விட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் மாடலில் கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து லைக் இந்த மாடல் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, நான் இப்போ தான் புதுசாக பார்க்கணும்னு நினச்சினா ப்ரீவியஸ் மாடல் கிட்டத்தட்ட 6 மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது போய் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீஃப் எப்படி சொல்லலாம், ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் என்ன அது அப்படின்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட் மாடலில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.